கர்த்தாவே, அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 49:20 கணம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பெயர் புகழ் நம்மை காப்பாற்றாது என்பதே. இந்த சங்கீதத்தில் நாம் எதற்கும் பயப்படக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த வல்லமையும் நம்மை அழிக்க முடியாது. நம்மை காப்பாற்றி நிலைநிறுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மிகவும் கனம் பொருந்தினவனாக இருந்தாலும் அவன் அறிவில்லாதவனாக இருந்தால், அதாவது தன்னிடம் இருக்கும் பதவி, அந்தஸ்து, செல்வம் இவையெல்லாம் தன்னிடம் எப்போதும் இருக்கும் என்று அதிக கர்வப்படுகிறவனாக இருக்கிறவர்கள், ஆனால் தான் மரிக்கும்போது அவைகளில் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போக முடியாமல் எப்படி மிருகங்கள் சாகிறதோ அப்படியே பெருமையும் கர்வமும் உள்ளவன் மரித்து போகிறான். அதே சமயத்தில் அறிவுள்ளவன் தன்னிடம் இருக்கும் பதவி, அந்தஸ்து, செல்வம் இவைகளின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் தன்னை காப்பாற்றி நிலைநிறுத்துவார் என்று கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைக்கும்போதுதான் கர்த்தர் அவனை காப்பாற்றி ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாமே அழிந்து போகிறதுதான், எதுவும் நிலைத்து நிற்பதில்லை. இதை புரிந்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைப்பதுதான் விவேகமும் அறிவுமாகும். கர்த்தரே தனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்று தாழ்மையுடன் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து நாம் அறிவுள்ளவர்களாக நடந்து கொள்ளும் போதுதான் அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளான நாம் அறிவுள்ளவர்களாக தேவனுக்கு சாட்சிகளாக இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் ஒருவரே எங்களை ரட்சித்து காப்பாற்றுகிறவர். எங்களிடத்தில் இருந்து அறிவில்லாத காரியங்களை நீக்கிவிட்டு ஞானமுள்ளவர்களாக நடக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.